நடந்துட்டு போறப்பவே குழந்தை பிறந்து அந்த குழந்தை விழப்போகுதுன்னு சொல்லி அந்த தாயிட கையாலே ஏந்தி பிடிச்சேன்னு சொல்லி எங்கேயாவது இந்த உலகத்துல கேள்விப்பட்டிருக்கீங்களா? இலங்கையில புத்தளம்ங்கிற இடத்துல நடந்து முழு நாட்டையும் ஏன் முழு மனித சமூகத்தையுமே வெட்கி தலை குனிய வச்சிருக்கு. புத்தளத்துல அங்க இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் ஒரு பிரெக்னன்ட் லேடி அட்மிட் பண்றாங்க. அவருக்கு வலி ரொம்பவே ஏற்படுது. அந்த வலியை தாங்க முடியாம அங்க இருக்கிற டாக்டர்ஸ் நர்ஸ் எல்லாம் கூப்பிடுறா. யாருமே ரெஸ்பான்ஸ் பண்ணல. சரி இறங்கிட்டு போயாவது சொல்லுவோம்னு சொல்லி இறங்கிட்டு போறப்போ குழந்தை பிறந்துடுது. குழந்தை விட போகுதுன்னு உடனே கையை போட்டு குழந்தைய பிடிக்கிறா. அதுக்கப்புறம் தான் அங்க இருந்த நர்ஸ் ஓடி வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ற நிலைமை அங்க ஆகியிருக்கு. இந்த உலகத்துல பிரசவ வலியை விட ஒரு பெரிய வலி இருக்கா? நம்மட அம்மா நம்மளை பெத்தெடுக்கிறதுக்காக பட்ட வழியை நம்ம பார்த்துருக்க மாட்டோம். ஆனா திருமணம் முடிச்ச ஒவ்வொரு ஆணும் அவன் மனைவி பட்ட பிரசவ வழியை கட்டாயம் பார்த்துருப்பான். அப்படி பார்த்தவங்களுக்கு புரியும், பிரசவ வலியோட இறங்கிட்டு நடந்துட்டு போற நிலைமையும் அந்த நேரத்துல அந்த வலியே தாங்கிக்க முடியாம இருக்கிறப்போ குழந்தை பிறக்குது, குழந்தை விழப்போகுதுன்னு ஏந்தி பிடிக்கிற அந்த கொடுமை இருக்கே, அந்த வார்த்தைகளால் சொல்றப்பவே மனசெல்லாம் ஒரு மாதிரி பதறுது. அந்த தாய்க்கு எப்படி இருந்திருக்கும்? இந்த சம்பவம் சுகாதாரத்துறைக்கு பெரிய ஒரு கேள்விக்குறியை ஏற்படுத்தியிருக்கு. இந்த விஷயத்துல சாதாரண அதிகாரிகளோ இல்ல அமைச்சோ நடவடிக்கை எடுக்குமா எடுக்கலைங்கிறதெல்லாம் தெரியல. ஆனா இது நேரடியா ஜனாதிபதியோட கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு அவர் இந்த விஷயத்துக்கு நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா இது ஒரு பிரதேசத்தினுடைய பிரச்சனை இல்ல, முழு நாட்டினுடைய பிரச்சனை. மெடிக்கல் இரங்கிறது எங்கேயுமே நடக்கிறது தான். ஆனா இந்த அளவுக்கு கொடுமையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. இந்த விஷயம் கட்டாயம் பாராளுமன்றத்துல பேசப்படணும். அந்த பிரதேசத்தில் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர் சொல்ல வரல, யாரா இருந்தாலும் பாராளுமன்றத்தில் இந்த விஷயம் கட்டாயம் பேசப்பட்டு ஜனாதிபதியினுடைய கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு இதுக்கு சட்ட நடவடிக்கை எடுக்கப்படணும். அப்படி நடந்தா தான் அடுத்த தடவை எந்த ஹாஸ்பிட்டல்னாலும் பிரசவ வழியில் ஒரு அம்மா கத்துறப்போ ஓடி போய் பக்கத்துல துடிச்சுக்கிட்டு நிற்பாங்க. இல்லைன்னு சொன்னா இந்த மாதிரி சம்பவங்கள் இன்னும் நம்ம நாட்டில நடக்கிறத யாராலையுமே தடுக்க முடியாது. கட்டாயம் இதுக்குரிய நடவடிக்கை எடுக்கப்படணும். அதோட இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் இங்க சொல்லிக்கொள்றேன். புத்தளம் ஹாஸ்பிட்டலை பொறுத்த வரைக்கும் கேள்விப்பட்ட அதிகமான முறைப்பாடுகள் என்னன்னு சொன்னா, அங்க நிறைய நடக்கிற டெஸ்ட் எல்லாம் அங்க அந்த டெஸ்ட் எடுக்கக்கூடிய வசதிகள், உதாரணத்துக்கு பிளட் டெஸ்ட், அந்த மாதிரியான விஷயங்கள் அங்க எடுக்கக்கூடிய வசதிகள் இருந்தாலும் அது ஒரு தனியார் வைத்தியசாலைக்கு அனுப்பப்படுற ஒரு மோசமான நிலைமையும் புத்தளம் வைத்தியசாலையில் இருக்கிறதா அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய முறைப்பாடுகள் நிறையவே இருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள் கட்டாயம் அரசினுடைய கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு ஜனாதிபதியினுடைய நேரடி தலையீட்டுல இதெல்லாம் தீர்த்து வைக்கப்படணும். இது இங்க மட்டும்தான் கேட்டா இல்ல, அதிகமான பிரதேசங்கள்ல இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு. இதற்குரிய நடவடிக்கைகள் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு சம்பந்தப்பட்டவங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்டு அதுக்குரிய தண்டனை கொடுக்கப்பட்ட மட்டும்தான் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம நாட்டில் இருந்து ஒரு அளவுக்குனாலும் குறைக்கலாம்.